வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறேன்னா, சமீப காலத்துக்கு முன்னாடி அழகிரியுடைய மகன் துரை தயாநிதி பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதாக வந்த வதந்திக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க மருத்துவமனை விளக்கம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். துரை தயாநிதி நலமுடன் இருக்கிறாரு, தவறான தகவலை நம்ப வேண்டாம். வேலூர் சிஎம்சி மருத்துவமனை விளக்கம் கொடுத்திருக்காங்க. மருத்துவ அறிக்கை பார்த்தீங்கன்னா இப்போது இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது. தொண்டர்கள் எல்லாமே அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி மகன்தான் துரை தயாநிதி நலமுடன் இருப்பதாக யாரும் அவருடைய உடல்நலம் குறித்து எந்தவித வதந்திகளையும் பரப்ப வேண்டாம். வேலூர் சிஎம்சி மருத்துவமனை விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் முதல்வர் ஸ்டாலின் அண்ணன் அழகிரி முன்னாள் மத்திய அமைச்சரான அழகிரி தற்போது அரசியலிருந்து விலகியுள்ளார். அழகிரியின் மகன்தான் பெயர் துரை தயாநிதி. இவர் தொழில் அதிபராக பட தயாரிப்பாளராகவும் உள்ளார். துரை தயாநிதி சென்னை சேர்ந்த வழக்கறிஞர் அனுஷாவை திருமணம் செய்தார். அவர்களுக்கு ருத்ரதேவ் மற்றும் தேவேனந்த என்ற 2 மகன்கள் இருக்காங்க. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் குடும்பத்துடன் துரை தயாநிதி வசித்து வந்தார். இந்த நிலையில கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி துரை தயாநிதி அழகிரி திடீரென வீட்டில் மயங்கி சரிந்து விழுந்திருக்கிறார். இதையடுத்து அவரது வீட்டில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்திருக்காங்க. அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் இரத்த குழாய் அடைப்பு இருப்பதை உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்பு பொது வார்டுக்கு மாட்டினாங்க. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் 3 மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்தார் துரை தயாநிதி அழகிரி. மேலும் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துரை தயாநிதியை நேரில் சென்று 2 முறை முதல்வர் ஸ்டாலின் பார்த்து நலம் விசாரித்து வந்திருக்கிறார். இப்போ பாத்தீங்கன்னா மருத்துவ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த மருத்துவ அறிக்கையில தேவையில்லாமல் வதந்திகளை பரப்புவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இதுபடி வதந்திகள் பரப்புனாங்கன்னா நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தயாநிதி அழகிரி பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவானது மருத்துவ அறிக்கையோட வெளியிட்டிருப்பது ரொம்பவே பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி மறக்காமல் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. தயாநிதியுடைய அழகிரி மருத்துவ அறிக்கை இப்போது சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வைரல் ஆகிட்டு வருது. நன்றி, வணக்கம்.